கணவன் மனைவி பெயரை சோழிங்கநல்லூரில் பிரிச்சு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக தேர்தல் கமிஷன் இதுல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படின்றது எனது எண்ணம். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் இதே போல அராஜகத்தில் ஈடுபடக்கூடாது என்பதையும் நாங்கள் வலியுறுத்துகிறோம். இதான் நாங்கள் கொடுத்த பெட்டிஷன் அனுப்பியிருக்கோம். அதே மாதிரி தேர்தல் ஆணையத்திற்கு இன்னொரு வேண்டுகோள், வெள்ளிக்கிழமை தேர்தல் வைக்கிறாங்க. எல்லாரும் மனித இயல்புதான், கூட 2 நாள் லீவு வருது அப்படின்னு வாக்கு சதவீதம் குறைந்து விடுகிறது. இதை ஒரு விடுமுறையாக எடுத்துக்கொள்கிறார்கள். வாக்களிக்க வேண்டும் என்ற விதிமுறையை மாறி அது விடுமுறையாக மாற்றப்பட்டு விடுகிறது. அதனால் நான் ஏற்கனவே ஒரு முறை தேசிய வாக்காளர் தினத்தன்று ஆளுநராக இருக்கும் போதே நான் பேசினேன். வெள்ளிக்கிழமையும் திங்கட்கிழமையும் தயவு செய்து தேர்தல் நாளை நீங்கள் பிக்ஸ் செய்யாதுங்க அப்படின்னு. ஏன்னா திங்கக்கிழமைனா சனி ஞாயிறு திங்கள் லீவ் எடுத்துட்டு போயிடுறாங்க, வெள்ளிக்கிழமைனா வெள்ளி சனி ஞாயிறு லீவ் எடுத்துட்டு போயிடுறாங்க. அதனால நடுவுல புதனாவது வியாழனாவது வைப்பது நல்லது அப்படின்னு நான் ஒரு கோரிக்கை வைத்து அதை பரிசீலித்தால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி 100% வாக்குக்கு விளம்பரம் பண்ணுகிறார்கள், கோடிக்கணக்கில் அதற்கு செலவிட்டு இருக்கிறார்கள். ஆனால் அதற்கு எந்தவித பயனும் இல்லை என்பதை சென்னை போன்ற வாக்குப்பதிவுகள் நமக்கு காண்பிக்கிறது. இப்படி கோடிக்கணக்கில் மக்களுக்கு புரிந்து கொள்ளாத அளவிற்கு அவர்கள் செலவு செய்வதை விட மக்களுக்கான வாக்குகள் இருக்கிறதா என்று மறுபடியும் சென்று பார்த்து அவர்கள் இப்ப நம்ம வாக்களிக்கணும் 100% விளம்பரம் செய்யறோம். ஆனா மக்கள் வாக்களிக்க வரும்போது உங்களோட பேர் இல்ல, அவங்க சொல்றாங்க நாங்க உயிரோட இருக்கிறோம், உயிர் இருக்கிறது பேர் இல்லன்னு சொன்னா குடும்பத்துல 2 பேர் இருக்கு, ஒருத்தர் பேர் இல்ல. கவுன்சிலர் எலெக்ஷன்ல நாங்க வாக்களிச்சோம் 6 மாசத்துக்கு முன்னால, இப்ப எங்க பேர் நீக்கப்பட்டு இருக்கிறது. ஆக அதுல அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் மிகவும் வாக்களிப்பது வலிமையானது. ஆனா அதுல வலியுடையது என்னன்னா, நான் வாக்குச்சாவடிக்கு போய் என் கார்டு இருக்கு, அடையாள அட்டை இருக்கு, அதனால என்னால ஓட்டு போட முடியலை என்பது ஒரு வலியான விஷயம். இன்னொன்று, இந்த டெண்டர் ஓட்டு பத்தி கூட பல இடங்களில தெரியல. சேலஞ்ச் ஓட்டுன்னு ஒன்னு இருக்கு. ஏன்னா நமக்கு வாக்குரிமை மறுக்கப்பட்டால் ஏற்கனவே நம்மகிட்ட பட்டியல்ல இருந்ததுன்னா 49A வாக்குரிமை சட்டத்தை பயன்படுத்தலான்னு நமக்கு ஒரு தகவல் இருக்கிறது. ஆனால் அதையும் பல இடங்களில் மறுக்கப்பட்டது. இதெல்லாம் இன்னும் சரி செய்திருக்க வேண்டும். ஆனாலும் தேர்தல் ஆணையம் இவ்வளவு பெரிய திருவிழாவை சரியாக நடத்தி காண்பித்திருக்கிறார்கள். அங்கெங்கே ஒரு பிரச்சனைகள், அதற்கும் நாம் அவர்களுக்கு பாராட்டை தெரிவித்துக் கொள்வோம். ஏனென்றால் இவ்வளவு பெரிய ஒரு மாநிலத்தில் சுமூகமாக எந்தவித அசம்பாவித சம்பவமும் இல்லாமல் தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் தேர்தல் ஆணையம் இன்னும் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை வந்தால், அது வாக்குச்சீட்டில் இருப்பதாக இருக்கட்டும், அவர்களுக்கு வாக்குரிமை மறுப்பதாக இருக்கட்டும், உடனே நடவடிக்கை எடுத்தால் நன்றாக இருக்கும் என்பது எனது கருத்து. நேற்று அந்த பிரச்சனை நடந்துச்சு ஆழ்வார்பேட்டையில 13வது வாக்குச்சாவடியில. அதுல பாத்தீங்கன்னா கடைசியில திமுக எம்எல்ஏ வேலு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாஜக காரங்க தான் ஜாதியை சொல்லி ஃபர்ஸ்ட் திட்டினாங்க, அதனாலதான் லோக்கல் மக்கள்லாம் சண்டைக்கு வந்தாங்க, அவங்க தான் பிரச்சனை தோக்க போறங்கிற பயத்துல அப்படி ஒரு பிரச்சனை ஏற்படுத்தாங்க. அது முற்றிலும் பொய்யான தகவல். ஏன்னா யாரும் நாங்க ஜாதியம் பத்தி பேசுறதுக்குலாம் இல்ல. எல்லாரும் நல்ல ஏஜென்ட்ஸ் தான் உள்ள உட்கார்ந்துருந்தாங்க. அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. தனது தவறு வெளியே வந்து விட்டது என்பதற்காக அவர்கள் என்ன வேணாலும் சொல்லலாம்.